ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பதிவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ரவா லட்டு. ஆனால் ரவா லட்டு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து செய்வோம். இது ஒயிட் சுகர் இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய்யை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாதி வறுபட்டுருச்சு. இதில் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சை குண்டு குண்டாக எலும்பி வந்துருச்சு. முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் போதுமானதாக இருக்குங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்துடலாம். நான் ரவையை ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்குமே இதை நல்லா ரவையை பொன்னிறமாக வாசம் வர்ற வரைக்கும் மணல் மணலாக வர்ற வரைக்குமே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். நல்ல ஒரு பொன்னிறமாக நல்ல ஒரு ஸ்மெல்லோட ரவை வறுபட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உலர் தேங்காய் துருவல் தான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை அப்படியே வறுத்துக்கலாம். தேங்காய் துருவலும் நல்லா வாசனையோட வறுபட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஒயிட் சுகர் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஒரு அரை கப் அளவுக்கு மில்க்கு சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு சத்துள்ள ஐட்டம் தானே. அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் இருக்குங்க. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் அதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஆறட்டும். நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூட்டோட இந்த கலவை ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். சுவையான ரவா லட்டு ஒயிட் சுகர் எதுவுமே சேர்த்தாமல் நல்ல ரொம்ப குயிக்காகவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டாக நாம் செஞ்சிட்டோங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், அருமையான சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக சுகர் சேர்த்தாமல் ஒரு நல்ல ரொம்ப குயிக்காகவே ஒரு ரவா லட்டு செஞ்சுட்டு வரலையே. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ரவா லட்டு பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.